ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. மாணவர்களே, இன்று இயல் 5 உரைநடை உலகம் பார்க்க இருக்கின்றோம். இந்த இயல் 5 முழுவதும் அழியா செல்வமான கல்வியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வாழ்விக்கும் கல்வி, கல்வி நம்மை வாழ்விக்கும் ஒரு செல்வம். அப்படிப்பட்ட அந்த கல்வியை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உலகில் பல வகையான செல்வங்கள் இருக்கின்றது. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம்தான். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மை உடையது. கல்வி கற்பதற்கு கால எல்லையே கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் நாம் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். கல்வியின் இன்றியமையாமை, அதாவது அவசியம், கற்க வேண்டிய நூல்கள், எப்படிப்பட்ட நூல்களை நாம் கற்க வேண்டும், கற்கும் கால அளவு, எவ்வளவு நேரத்தில் அதனை எப்படி கற்க வேண்டும், இவற்றையெல்லாம் பற்றி தான் இந்த வாழ்விக்கும் கல்வியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதன் ஆசிரியர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன கூற வருகிறார் என்பதை இப்போது ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இவரது பெயர் வி. முனிசாமி. இவருக்கு சிறப்பு அடைமொழி பெயராக திருக்குறளார் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இவர் திருக்குறள் வகுப்புகளை நடத்துவார். திருக்குறளை பற்றிய அதிகமான சொற்பொழிவுகள் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா நகைச்சுவையாக இருக்கும். இவர் பேசும்போதே ரொம்ப நகைச்சுவை, சிரிப்பு வரும். இதனால் மக்கள் எல்லாரும் இவரை அதிகமாக விரும்பினாங்க. இவர் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இப்படி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் இவருக்கு பெரும் புகழை ஏற்படுத்தி தந்தது. இவருடைய சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து தான் நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இவர் எல்லாமே திருக்குறள் சம்பந்தமாக தான் எழுதியிருப்பார். பாரு, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், இது எல்லாமே இவர் எழுதினது தான். இப்போ இவர் கல்வியை பற்றி எப்படியெல்லாம் நம்ம கல்வியை படிக்கணும், எந்த நூல்கள்லாம் படிக்கணும் அப்படின்றத, கல்வியுடைய அந்த இன்றியமையாமையை பற்றி நமக்கு நகைச்சுவையாக இந்த பாடத்தில் நமக்கு சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். இவரே நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த திருக்குறளார் வி. முனிசாமி நம்மக்கிட்ட பேசுகிறதா இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கு. அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள், உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட எல்லா உயிரினத்துலேயும் ரொம்பவும் சிறப்புடைய ஒரு பிறவி, ஒரு உயிரினம் எது அப்படின்னா மனிதர்கள் தான். ஏன் அப்படின்னா மனித பிறவிக்கு தான் நமக்கு எதிர்காலத்தை சொல்ல முடியாது. இப்போ ஒரு வாழைக்கன்று, ஒரு வாழை மரத்தை, ஒரு வாழைக்கன்றை நம்ம ஊன்றி வைக்கிறோம் அப்படின்னா அது எதிர்காலத்தில் நமக்கு வாழைப்பூ கொடுக்கும், வாழைக்காய் கிடைக்கும், வாழை இலை கொடுக்கும், இப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பசு ஒரு கன்றை ஈன்றது அப்படின்னா இந்த கன்றுக்குட்டி பெருசாக வளர்ந்து அது நமக்கு பால் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்காலத்தில் என்னவா ஆவான் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் மனித பிறவி மிகவும் சிறப்பான பிறவி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குது வையேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்று ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இல்லைன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த வீட்டில் ஒரு டாக்டர் பிறந்திருக்காங்க, ஒரு வக்கீல் பிறந்திருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ மகாத்மா காந்தி அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் பிறந்திருக்கும் போது அவங்க அம்மா புத்லிபாய் கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ தான் மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது எதிர்காலத்தில் அது என்னவா ஆகும் அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியாது. அதனால் மனித பிறவி மிகவும் சிறப்பான ஒரு பிறவி அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் முடிவு செய்து கொள்ள முடியும். நல்ல வழியில் போனால் பெரிய நன்மை, பெரிய ஆகலாம் அப்படின்றது அவர் சொல்கிறார். அடுத்து காலமறிதல். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலம் போனால் திரும்பி வராதது எது அப்படின்னா காலம்தான். இப்போ மற்ற எல்லாமே போச்சுன்னா திரும்பி வந்துடும். ஆனால் காலமும் நேரமும் போனால் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க.
இவர் என்ன சொல்கிறாரு, மேசை நாற்காலி இது உடஞ்சி போச்சுன்னா இன்னொரு மேசை நாற்காலியை வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு தேர்வு நேரம், இப்போது நாளை கழித்து தேர்வு இருக்குது அப்படின்னா அவன் ஒரு 4 நாள் அதுக்கு முன்னாடி இருக்க 4 நாள் அவன் படிக்காமல் அந்த நாட்களை வீணடிச்சிட்டான் அப்படின்னா அவனால் தேர்வு ஒழுங்காக எழுத முடியாது. அவன் போய் அவனுடைய நண்பன்கிட்ட ஒரு 4 நாள் கடனாக கொடுப்பான், நான் திரும்பவும் படித்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ காலம் அப்படின்றது விட்டு போச்சு அப்படின்னா அதனால் நம்ம திரும்ப பெற முடியாது. இதுக்காக தான் திருவள்ளுவர் என்ன செய்யிருக்காரு, காலமறிதல் கல்வி இது ரெண்டுமே முக்கியம் அப்படின்றதுனால காலமறிதல் கல்வி அப்படின்ற அதிகாரங்களை திருவள்ளுவர் எழுதி வச்சுருக்காங்க. காலம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. அடுத்து அழியா செல்வம் எது? கல்வி தான் இல்லையா? இப்போ உலகத்தில் எல்லா செல்வமுமே அழிந்து போயிடும். இப்போது அந்த முனியசாமி சொல்கிறாங்க, நான் வெளியூருக்கு சென்றபோது ஒரு நண்பரை பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்குறேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அது எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், புயல் காற்று அடித்து அந்த ஆலமரம் விழுந்துருச்சு. அப்போ அது ஒரு அழுகின்ற செல்வம். இரண்டாவது, இங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்தது, அது எங்கே அப்படின்னு கேட்டேன். அது என்ன செஞ்சது, மழை பெய்ந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ அதுவும் அழியக்கூடிய செல்வம் தான். அப்போது திரும்பவும் கேட்குறாரு, அதை போகிறாரே அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் வச்சுருந்தாரு, இப்போ எல்லாமே செலவாக போய் 2 ரூபாய் கடன் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செல்வமும் அழிகின்ற செல்வம் தான். ஆனால் கல்வி அப்படிப்பட்டது கிடையாது. ஒருத்தர் இப்போது ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு, டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா 10 வருஷம் கழித்து அவரை பார்க்கும்போது அவர் டிகிரியெல்லாம் தொலைச்சிட்டு வெறும் 10ஆம் வகுப்பு ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல முடியாது. ஏன்னா கல்வியானது அழியாது, எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்று குறிப்பிடுகிறார். கேடில் அப்படின்னா கேடு இல்லாத, விழுச்செல்வம்னா உயர்ந்த செல்வம். எது? கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. மாடல்ல அப்படின்னா மாடு அப்படின்னா செல்வம் என்பது பொருள். கல்வி செல்வத்தை போல மற்ற செல்வம் ஒருவனுக்கு கிடையவே கிடையாது அப்படின்றத திருவள்ளுவர் சொல்கிறார். சரியா? அப்போ அழியா செல்வம்னா கல்வி. இப்போ 3 தலைப்பு பார்த்துருக்கோம். மனிதன் ரொம்பவும் அருமையான ஒரு பிறவி, அதனை காலம் அறிதல், அதுக்கப்புறம் அழியாத செல்வம், கல்வி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒளி விளக்கு அப்படின்றது ஒரு தலைப்பு. என்ன? கல்வி அப்படின்றது ஒரு ஒளி விளக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, விளக்கு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது தன்னை சுற்றி இருக்க எல்லா இருட்டையும் அகற்றிட்டு வெளிச்சத்தை தரும். அது மாதிரி நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா மற்ற எல்லாருக்குமே அந்த கல்வியை கொடுக்கணும். அப்போ தான் அது பயனுள்ள ஒரு கல்வியாக இருக்கும். இப்போது விளக்கு இல்லாத வீட்டில் யாருமே குடியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இருட்டாக இருக்கும். அது மாதிரி கல்வி இல்லாத வீடு ஒரு இருண்ட வீடு. அதில் யாரும் அந்த கல்வி இல்லாத அந்த குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க. அப்போ கல்வி தான் ஒரு ஒளி விளக்கு அப்படின்றத இதன் மூலமாக சொல்கிறாரு. அடுத்து கற்றவரும் கல்லாதவரும். இப்போ படித்தவங்க படிக்காதவங்க, இதில் திருவள்ளுவர் படிக்காதவங்களை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா விலங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. படிக்காதவங்க எல்லாருமே யாராம்? விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, கல்வி அறிவு இல்லாதவன் விலங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா? கற்றவர்கள் தான் உண்மையாகவே மனித பிறவி, கல்லாதவர்கள் விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி விலங்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா, விலங்குகள் தானாகவே எதுவும் கேட்காது, அதை பழக்கணும். அப்போ தான் சில விலங்கு கேட்கும், சில விலங்குகள் அது கூட கேட்காது. இப்போ மாடு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கேன், புதுசாக பார்க்குறோம் அந்த மாடை. அந்த மாடு பார்க்குது, நம்ம சொல்கிறோம், நீ என் வீட்டுக்கு வா, நான் போகிறேன், என் பின்னாடியே வா அப்படின்னு சொன்னால் அந்த மாடு நம்ம பின்னாடியே வருமா? வராது. அதுக்கு பதிலாக அதுக்கு தேவையான பச்சை புல்லை அதுக்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்காக நம்ம பின்னாடியே வரும் இல்லையா? இப்போ ஒரு மாடு இருக்குதுன்னா அது தானாகவே யாரையாவது முட்டும், யாரையாவது பொருளை உடைக்கும். ஆனால் இந்த மாதிரி தீய செயல்கள் எல்லாம் அது தானாகவே செய்யும். நல்ல செயல்கள் யாராவது வழிபடுத்தினாதான், அதை வழிகாட்டினாதான் அது செய்யும். பசுமாடு பால் கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனால் அது தானாக கொடுக்குமா? தானாக வீட்டுக்குள்ளே நான் பால் கறக்க போகிறேன், சொம்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொம்பு எடுத்து வச்சு அதுவாக பால் கறந்துட்டு போகுமா? போகாது. அப்போ விலங்குகள் எல்லாமே என்னது,
நல்ல விஷயங்களை தானாக செய்யாது, அதை பழக்கப்படுத்தணும். அது மாதிரி தான் கல்வி அறிவு இல்லாதவர்கள் விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வி அறிவு பெற்றுட்டோம் அப்படின்னா எல்லா நன்மைகளையும் நாமே தெரிஞ்சு செஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நன்றிப்பால் உய்ப்பது அறிவு. எல்லாம் நல்லதையும் நாமளே செய்கிறதுக்கு எது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா கல்வி. அப்போ கல்வி அறிவு பெற்றால் மட்டும்தான் மனிதர்கள், இல்லைன்னா விலங்கு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அடுத்த தலைப்பு கல்வியும் பள்ளியும். கல்வி நம்ம எங்கே போய் படிக்கிறோம் அப்படின்னா பள்ளிக்கூடம். ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு மனிதனை ஒரு பெரிய ஆளாக உருவாக்குகின்ற ஒரு இடம். எத்தனையோ மாணவர்கள் மருத்துவர்களாக இருப்பாங்க, பொறியாளராக இருப்பாங்க, ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற இடம் எது அப்படின்னா நம்மளுடைய பள்ளிக்கூடம் தான். மாணவர்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத பார்த்து அதை நோக்கி செலுத்துபவர்கள் தான் ஆசிரியர்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்ற பள்ளியை கோயில் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்கின்றார். ஏன் அப்படி சொல்கிறார் பாரதி? ஏன்னா கல்வி கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது ஒரு குழந்தை நல்ல அறிவில் வளருது அப்படின்னா அது பள்ளிக்கூடம், சரியா? அதுதான் இவன்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, இவன் நல்ல ஒரு விஞ்ஞானியாக வரலாம், இந்த மாதிரியான எல்லா இதுவுமே பள்ளிக்கூடத்தில் தான் கண்டுபிடிக்கப்படுது. இப்போது ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆசிரியர் என்ன சொல்வார்? அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வேறு கல்லூரிக்கு போய் நல்லா படித்து நல்ல பேர் வாங்குங்க, நல்ல வேலையிலே சேருங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கல்வி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஆசிரியர் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பணம் மற்றவங்களுக்கு கொடுத்தா குறையும், ஆனால் கல்வி என்பது மற்றவர்களுக்கு கொடுத்தா குறையவே குறையாது, சரியா? அப்போ கல்வியும் பள்ளியும், கல்வி அப்படின்னா பள்ளிக்கூடம் தான், புரியுதா? அடுத்து கற்க கசடற. இப்போது கற்க வேண்டும், கற்க என்றால் கற்க வேண்டும், நூல்களை கற்க வேண்டும். கசடு அற அப்படின்னா குற்றம் மற, குற்றத்தோட பொருள் புரியாமல் படிக்கக்கூடாது. கசடு அற, குற்றமற்ற அந்த நூல்களை நம்ம படிக்கணும். எப்படிப்பட்ட நூல்களை நம்ம படிக்கணும் அப்படின்னா நல்ல நூல்களை ஆராய்ந்து இந்த நூல் படித்தா நமக்கு நல்லது அப்படின்னு கண்ட புத்தகங்களையும் படிக்கக்கூடாது. நம் அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஒருத்தர் 50 புத்தகம் கூட எழுதியிருப்பார், ஆனால் திருவள்ளுவர் ஒரே ஒரு புத்தகத்தை தான் எழுதியிருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ சிந்தித்து எழுதியிருப்பார். அப்போ அந்த மாதிரியான நல்ல புத்தகங்களை நாம் படிக்கணும், சரியா? சில நூல் படிக்கும்போது நம்ம யோசிக்கவே வேணாம், படிக்கும் போதே நமக்கு பொருள் புரிஞ்சிடும். ஆனால் சில நூல்களை படிக்கும் பொழுது முதல்ல படிக்கும்போது பொருள் புரியாது, திரும்ப திரும்ப அதை படிக்கும்போது நமக்கு பொருள் விளங்கும். இது எப்படி அப்படின்னா, இப்போ மண்ணில் விதை போடுறோம், மேலே காய்க்குது, கத்திரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் மேலே காய்க்கும், அதெல்லாம் நம்ம எளிமையாகவே எடுத்துக்கலாம். ஆனால் மண்ணுக்குள்ளே காய்க்கின்ற விதைகள் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கும். அப்போ அதை தோண்டி தான் எடுக்கணும். அது மாதிரி ஒரு புத்தகத்தில் ஆழமான கருத்துக்கள் இருக்கும், அதை திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டே அதனுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அதனால தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கற்க கசடற கற்பவை நிற்க அதற்கு தக. நூல்களை நல்லா படிக்கணும், தேர்ந்தெடுத்து படிக்கணும். கசடற குற்றமற்ற நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும். படிச்சுட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு, புரியுதா? அதனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்க வேண்டியவற்றை கற்கணும், எல்லாத்தையும் வச்சு தேவையில்லாததெல்லாம் படிக்கக்கூடாது. எது நமக்கு முக்கியமோ அதை படிக்கணும். நல்ல கருத்துக்களை உள்ள நூல்களை படிக்கணும். நூலின் உட்பொருளை உணர்ந்து படிக்கணும். என்ன ஆசிரியர் சொல்ல வராரு அப்படின்ற கருத்தை உணர்ந்து படிக்கணும். அதன்படி நடந்து வாழ்க்கையில் உயர்வு அடைய வேண்டும் அப்படின்னு திருக்குறளால் முனிசாமி மிக அழகாக நமக்கு கல்வியுடைய அந்த இன்றியமையாமை, எப்படிப்பட்ட நூல்களை படிக்கணும், காலத்தை வீணடிக்காமல் எப்படி படிக்கணும், ஆசிரியர்கள்னால் யார், பள்ளிக்கூடம்னா என்ன
அப்படின்ற கல்வியினுடைய சிறப்பினை இந்த பாடத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்தை ஒரு முறை படித்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்னதை எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை படித்து பாருங்கள்.